இலங்கை ஏற்றுமதிகளுக்கு 30% வரியை அறிவிக்கும் கடிதத்தில் தற்செயலாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்காவை அட்டுன குமார திஸநாயக்க என குறிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜூலை 9ஆம் திகதியிட்டு வெள்ளை மாளிகையில் அதிகாரப்பூர்வமான கடித தலைப்பில் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் இலங்கை ஜனாதிபதியின் பெயரில் தவறான எழுத்துப்பிழை ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இது சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்ற நிலையில் பல பயனர்கள் இந்த தகவலை சுட்டிக்காட்டி கருத்துக்கள் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. மீது அமெரிக்க ஜனாதிபதி விதித்திருந்த வரிகள் 44% ஆகும் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பாக மேலும் 7 நாடுகளுக்கு புதிய கடிதங்களை வெளியிட உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைய நாளில் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தவிர அல்ஜீரியா, ஈராக் மற்றும் லிபியா ஆகிய நாடுகளுக்கு 30% வரி விதிக்கப்பட்டிருப்பதோடு புருனே மற்றும் மல்டோவா ஆகிய நாடுகளுக்கு 25% வரி விதிக்கப்பட்டிருப்பதாகவும் பிலிப்பைன்ஸுக்கு 20% வரியானது விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் நிதி உதவி செய்வதாக சர்வதேச அமைப்பு ஒன்று குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் சர்வதேச நிதி கண்காணிப்பு குழு இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கின்றது. அதன்படி ஹவாலா, கிரிப்டோ, அரச சர்வதேச அமைப்புகள் இணையதளங்கள் வாயிலாக பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி கிடைப்பதற்கு பாகிஸ்தானிய அரசாங்கம் உதவுவதாகவும் குறித்த அமைப்பானது குற்றம் சாட்டியிருக்கின்றது. G7 கூட்டமைப்பு நாடுகளின் முயற்சியில் இந்த சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்பு செயற்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிலையில் குறித்த அமைப்பின் அறிக்கைப்படி பாகிஸ்தானில் லவ்கார்-இ-தைபா, தெய்மூஸ்-இ-முகமது உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் உதவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி செய்வதற்காக இந்தியாவில் குறித்த சர்வதேச அமைப்பிடம் முறையிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவில் இதுவரையில்லாத மிகப்பெரிய வான்வழி தாக்குதலால் உக்ரைன் பாதிப்படைந்துள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். 728 ட்ரோன்கள் மற்றும் 13 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நாடு முழுவதும் உள்ள நகரங்களை பல அலைகளில் வீசிய ரஷ்யா உக்ரைனை தாக்கியுள்ளது. சமாதானத்தை அடையவும் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் ரஷ்யாவின் மிக துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். யுக்ரைனின் தலைநகர் கியூவுக்கு அமெரிக்கா அதிக ஆயுதங்களை அனுப்பும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை அடுத்து இந்த தாக்குதலானது இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே இது கடந்த வார போர் நிறுத்த இடைநீக்கத்தை இரத்து செய்வதாகும் எனவும் இந்த விடயம் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அறிந்திருக்கவில்லை எனவும் அமெரிக்க ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மீது அதிகரித்து வரும் விரக்தியையும் வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உண்மையை அறிய விரும்பினால் புடின் தங்கள் மீது நிறைய அபத்தமான கருத்துக்களை வீசுகிறார் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளரிடம் தகவல் வெளியிட்டிருந்தார். அதேவேளை இரு நாடுகளும் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருகின்ற நிலையிலும் ஆனால் இது வரை உக்ரைனின் போர் நிறுத்தத்தை நோக்கிய உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டார்கள் எனவும் ஒரே நாளில் அதனை சாதித்து காட்ட முடியும் எனவும் புடின் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஜூன் சுக் இயோல் கடந்த ஆண்டு இராணுவ சட்டத்தை அமுல்படுத்த முயன்றது குறித்த விசாரணைகள் நடத்தி வரும் சட்டத்தரணிகள் கோரிய கைதானியை நீதிமன்றம் அங்கீகரித்ததை அடுத்து அவர் மீண்டும் சிறைக்கு திரும்பியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சியோல் மாவட்ட நீதிமன்றத்தில் தீர்ப்பு டிசம்பரில் ஜூனில் நடவடிக்கையை நீதிபதிகள் தடுத்து மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றை குறிக்கின்றது என குற்றச்சாட்டுகள் மீதான சிறப்பு ஆலோசகர்கள் விசாரணைகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஜூன் ஆதாரங்களை அளிக்க முயலக்கூடும் என்ற கவலை காரணமாக இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதாக நீதிமன்றம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தது. ஜூன் ஏற்கனவே தன்னுடைய இராணுவ சட்ட ஆணையின் மீது கிளர்ச்சி செய்ததான குற்றவியல் குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொண்டிருந்தார். அதிகபட்ச தண்டனையாக அவர் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனையையும் எதிர்நோக்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற ஆணையை அடுத்து தலைநகருக்கு தெற்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சியோல் தடுப்பு மையத்தில் மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அவர் 52 நாட்கள் சிறையில் கழித்ததுடன் ஆனால் குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக 4 மாதங்களுக்கு முன் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
தென்கொரியர்களின் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மற்றும் பல மாத அரசியல் கொந்தளிப்பை தூண்டி இராணுவ சட்ட முயற்சியாக நாடாளுமன்றத்தின் பதவி நீக்க தீர்மானத்தை உறுதி செய்து அரசியலமைப்பு தீர்மானம் ஏப்ரல் மாதம் அவரை ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கியமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. B2 ஸ்டெலத் குண்டு வீச்சு விமானம் குறிப்பிடத்தக்க ஸ்டெலத் திறன்களின் பெயர் பெற்றது எனவும் பெரும்பாலான வழக்கமான ரேடர் அமைப்புகளில் சிக்கியுவதில்லை எனவும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் சில நாடுகள் மேற்கொண்ட ரேடர்களை கொண்டிருப்பதோடு அவற்றிலிருந்து B2 குண்டுவீச்சு விமானத்தை தப்ப முடியாது. தற்போது உலகிலே 4 நாடுகள் மட்டுமே B2 குண்டுவீச்சு விமானம் உட்பட ஸ்டெலத் விமானங்களை கண்டறிந்து கண்காணிக்கும் திறனை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே 5ஆம் தலைமுறை ஸ்டெலத் தொழில்நுட்பத்தை உருவாக்கிய இராணுவ சக்தியாக பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக ரேடார் கண்டறிதலை தவிர்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஸ்டெலத் விமானங்களை கண்டறிந்து கண்காணிக்கும் திறன் கொண்ட ஸ்டெலத் எதிர்ப்பு ரேடார் தொழில்நுட்பமும் உள்ளது. இந்தியாவிடம் இன்னும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர் விமானம் இல்லை. ஆனால் அது சூர்யா VHF ரேடார் அமைப்பை உருவாக்கியுள்ளது. இது B2 குண்டுவீச்சு விமானம் போன்ற மேம்பட்ட ஸ்டெலத் போர் விமானங்களை கண்டறியும் திறன் கொண்டதும் குறிப்பிடத்தக்கதாகும். உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட சூர்யா VFH ரேடார் அமைப்பு இந்தியாவில் பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. மேலும் எதிரிகளின் ஸ்டெலத் போர் விமானங்கள் இந்த அமைப்பிலிருந்து கண்டறிதலை தவிர்க்க முடியாததாக இருப்பதனால் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இது அமைகின்றது. அது மட்டுமன்றி இந்திய விமானப்படையால் F-35 ரக விமானம் மற்றும் B2 போன்ற ஸ்டெலத் விமானங்களையும் கண்டறிய முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. காசாவின் முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பயண கைதிகளாக காசா முனையில் ஹமாஸ் கடத்திச் சென்றது. இதனையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதலையும் நடத்தி வருகின்றது. அதேவேளை பணைய கைதிகள் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் இராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது. பணைய கைதிகளின் சிலர் ஹமாஸ் ஆயுத குழுக்களால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டிருந்தன. தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுத குழுவின் பிடியில் இன்னும் 50 பேர் பயண கைதிகளாக இருப்பதாகவும் 25க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதேவேளை பணைய கைதிகள் மீட்கவும் ஹமாஸ் ஆயுத குழுவினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கிலும் காசா முனையில் இஸ்ரேல் தொடர்ந்து தரை வான் தாக்குதலையும் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடாத்திய நிலையில் இந்த தாக்குதலில் 40 பேர் உயிர் இழந்ததுடன் இதன் மூலம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் காசாவில் உயிர் இழந்தோர் எண்ணிக்கையை 57ஆக அதிகரித்து 1575ஆகவும் தற்சமயம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.